வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே கிளியர் அனாலிசிஸ் தென் இன்னைக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தென் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான போத் ரெண்டுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம செட்டப் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஒரு 463 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது ஆக்சுவலி. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ரிவர்சல்ல நமக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்க வந்துட்டு இதுதான் கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. 56929ல என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்கன்னா போதும். இங்க நமக்கு டவுன்வர்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? ஸோ கிடைச்சு நீங்க என்டர் ஆயிருந்தீங்கனாலே போதும். இங்க நீங்க வந்துட்டு எங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு நீங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 56,466 வரைக்கும் இங்க வந்து ஒரு 463 பாயிண்ட் வந்து நீங்க சாலிடா சிங்கிள் ட்ரேட்ல ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்க வந்து புக் பண்ணியிருந்திருக்கலாம். யூசிங் அவர் செட்டப்ஸ். ஏன்னா ப்ரெடிக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மூவ் தான். ஸோ வந்து அதுல வந்துட்டு இப்படி பெஸ்ட்டா வந்துட்டு நமக்கு வந்து இவ்ளோ அக்யூரேட்டா நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறதே வந்து ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ வந்து மார்க்கெட் மொமெண்டம் வந்து உங்களுக்கு தெரியும் பிரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருக்குமா, டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருக்குமாங்கிற டவுட்ஸ் கிரியேட் ஆகும்போது, நம்ம எப்படி மொமெண்டம் இருந்தாலும் சரி, நான் வந்து அதுல வந்து ரிஸ்க்க மேனேஜ் பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல எனக்கு டெய்லி ட்ரேட்ஸ் வேணும். அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு மெயின் அவங்களுக்காகவே வேணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் டார்கெட்ஸ் வேணுங்கிறது தான் பெஸ்ட் டார்கெட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை நீங்க யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ற டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சோன்னா நீங்க என்டர் ஆகணும். ஷியூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல உங்களோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்ரிடே நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ட்ரேட்ல வந்துட்டு ஒரு 463 பாயிண்ட் வந்து சாலிடா நமக்கு ப்ராஃபிட் புக்டு. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேட் போலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, அகைன் இங்க வந்து நம்ம லைன்ல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கிடைச்சதுக்கப்புறம் இங்க நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. க்ளோசிங் பாயிண்ட்ல என்டர் ஆயிருப்பீங்க. 56540ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு மார்க்கெட் அவ்வளவா கிடைக்கல. ஸோ செகண்ட் ட்ரேட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 56478ல வந்து இங்க வந்து ஒரு 62 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமலும் எந்த ட்ரேட்ஸுமே என்டர் ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லாஸ வந்துட்டு நம்ம வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அத மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்க ஒரு 62 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. தென் தேர்ட் ட்ரேட் போலாம். தேர்ட் ட்ரேட் அகைன் நம்ம லைன்லயே வந்துட்டு இங்க வந்து ரிவர்சல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கிடைச்சிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க இல்லையா? இந்த கேண்டலோட க்ளோசிங்ல என்டர் ஆயிருப்பீங்க. 56555ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தா இங்க ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்க வந்து புக் பண்ணிருக்கலாம். 56610ல இங்க வந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட். இங்க ஒரு 55 பாயிண்ட் வந்து நீங்க வந்து சாலிடா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்துட்டு ஒரு சூப்பர் மூவ் இருந்தது. ஒரு 518 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சாலிடா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? இங்க ஒரு 63 இங்க 62 வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாலும் 456 பாயிண்ட் வந்து ஒன்லி பேங்க் நிஃப்டில மட்டும் நீங்க ஃப்ரைடே ஸ்டேட்டஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட். ஸோ யூசிங் அவர் செட்டப்ஸ் டார்கெட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா. ஓகேயா? ஸோ நமக்கு ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா, அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்ட்ரி, எக்ஸிட் தென் எப்போ என்டர் ஆகணும், என்டர் ஆகக்கூடாதுங்கிற ஃபுல் டீடைல் வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷூரா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்ப பேங்க் நிஃப்டிக்கு இப்ப இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பாத்துடலாம். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேட் பண்றவங்க வந்துட்டு ட்ரேடிங் இன்னைக்கு மொமெண்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 56841
then 570, 7, 8, 572, 76, 574, 29, 575, 61, then 577, 97, then 57966, then 581, 45. இது இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் சப்போஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஸோ 564447, 56226, then 56000, then 55931, then 55811, then 55683, then 55480, then 55242. ஸோ இதான் நம்ம இப்போ இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷியரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட ட்ரேட்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் தென் இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அட்டன் பண்ணல. தென் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்க பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. 24928ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு மார்க்கெட் டவுன்வர்ட்ல தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதோட மேக்ஸிமம் வரைக்குமே நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். 24844 வரைக்கும் இங்க வந்து ஒரு 84 பாயிண்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணும்போது, இங்க நமக்கு வந்து ரிவர்சல்ல இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சு, இதோட க்ளோசிங்ல என்டர் ஆயிருக்கணும். இந்த கேண்டலோட க்ளோசிங்ல 248882ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு மொமெண்டமே கிடைக்கல இல்லையா? ஸோ சடனா வந்துட்டு ரிவர்சல்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிட்டு, இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 24862ல இங்க நமக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்க நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. ஸோ இங்கேயும் க்ளோசிங்ல நம்ம என்டர் ஆயிருக்கணும். 24885ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் ரிவர்சல்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிட்டு 24857ல இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம எந்த ட்ரேட்ஸுமே என்டர் ஆகாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வேல்யூ வந்து நம்மளோட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணும். நம்மளோட லாஸ் வேல்யூவை வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 48 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த 2 ட்ரேட்லயும். ஸோ நம்ம ரூல் படி என்ன பண்ண மாட்டோம், அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இந்த லைனை நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனா நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? சப்போஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இங்க ஒரு கன்ஃபர்மேஷன். இதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் தான். இங்க வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ பட் நம்ம ரூல் படி இங்க நம்ம நெக்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ட்ரேட்ஸ் கிடைச்சாலும் ஐ மீன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்டர் ஆக மாட்டோம். ஸோ நிஃப்டி 50யும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் ஒரு 3 ட்ரேட்ஸ் தான் கிடைச்சது. அதில் 84 ப்ராஃபிட் புக்கிங் தென் 48 லாஸ். ஸோ 36 பாயிண்ட் வந்து இங்கேயும் நமக்கு ஏர்னிங் தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 456 பாயிண்ட் ஏர்ன் பண்ணோம். இங்கே வந்து 36 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 490 பாயிண்ட்ஸ் வந்து 92 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நம்ம செட்டப் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம செட்டப் மார்க்கெட்டில். ரிஸ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டு நீட்டாக அன்னைக்கு நமக்கு டெய்லி சூப்பராக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட லாஸ் ஹிட் ஆனாலுமே ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து நீட்டாக நம்ம ட்ரேட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான இன்னைக்கு நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 இப்போ அப் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 24848, then 24936, then 250, 77, 251, 57, 25, 226, 25, 312, 253, 70, 25449. இதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் பார்த்துடலாம். 24809, 24749, 246, 1, 246, 20, 245, 28,
24472 243 75 242 67. ஸோ இதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ ரெகுலரா நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டார்கெட்ஸ யூஸ் பண்ணி நீங்க ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.